அத்திவரதர் நமக்கு தெரியுங்க. ஆனால் அந்த பேர் வர காரணமாக இருந்த அத்திமரத்தை பற்றி தெரியுங்களா? அத்திவரதர் ஏன் இவ்வளோ ஃபேமஸ்னா, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த சிலையை அப்படியே தண்ணியிலிருந்து வெளியே எடுத்து 48 நாளுக்கு மக்களை தரிசிக்க விடுவாங்க. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 40 வருஷம் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அத்திவரதர் பாசி எதுவுமே பிடிக்காமல் அப்படியே இருப்பார். அதுக்கு காரணம் அத்திமரம் தாங்க. ஏன்னா அத்திவரதர் சிலை அத்திமரத்தால் செய்யப்பட்டதுங்க. அப்படி அந்த மரத்துக்கு என்ன ஸ்பெஷல் தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க உடம்புல இருக்கிற மாதிரி மரத்துக்கும் செல்கள் இருக்கும். ஆனால் மற்ற மரத்தை விட அத்தி மரத்தோட செல்கள் வந்துங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால தண்ணி உள்ளேயே போகாது. அப்புறம் இதில் இயற்கையாகவே இருக்கிற அந்த டானின்கள், பிசின்கள், பாக்டீரியா, பூஞ்சை இது எல்லாம் சேர்ந்து அந்த செல்களை அப்படியே பாதுகாத்துக்கும். இதனால பாசி எதுவுமே பிடிக்காமல் அப்படியே இருக்குங்க. இது எல்லாம் போக இந்த மரத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னாங்க, அத்தி மரத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுதான் அந்த மரத்தால் செய்யப்பட்ட சிலையையும் அவ்வளவு உணர்வுபூர்வம் நம்மளை உணர வைக்குதுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு அதிர்வு இருக்கிற மரம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் நாம் தினமும் அந்த எனர்ஜியை அப்படியே உணர முடியும் தானுங்க. ரொம்ப முக்கியமாக அது ஒரு மரமாக இருக்கிறத விட அத்திவரதரே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க.